ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கும் பிஎன்ஜிக்குமான குரூப் ஸ்டேஜ் மேட்ச்சு ஃபைனல் அவங்களுக்கு மேட்ச்சு. இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னா பிரெயின்லாரா அவங்க அந்த ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறோம். ஏன்னா பிஎன்ஜி பிளேயர்ஸ் வந்து சில பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் சப்போஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா நிறைய பிளேயர்ஸ் கூட ட்ரீம் டீமுக்கு மாற்றி வருவாங்க. அப்போ அந்த பிளேயர்ஸை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பங்களாதேஷுக்கும் நேபாளுக்கும் நடந்த இன்னைக்கு மார்னிங் வந்து இயர்லி மார்னிங் நடந்த மேட்சோடைய நம்ம டீமோடைய ரிசல்ட்டு 2 டீம் தான் போட்டிருந்தோம். அதுவும் நைட்டே போட்டிருந்தோம். மார்னிங் வந்து முழிக்க முடியல. ஆனால் இது கண்டிப்பாக முழிச்சிருந்தோன்னா இன்னும் ஒரு 2-3 டீம் போட்டிருந்தா கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கும். இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் 2 பிளேயரால் அந்த பாயிண்ட்ஸ் ஆனது மிஸ் ஆகிட்டு பெரிய பிளேயர் எல்லாத்தையும் வந்து பிடிச்சிட்டோம். கேப்டன் வைஸ் கேப்டனையும் ஓரளவுக்கு பிளேயர்ஸை பிடிச்சாச்சு. கொஞ்சம் அந்த இது வந்து வேக் பண்ணியிருந்தா நம்ம கண்டிப்பாக இந்த இதில் பெரிய அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கும். ஆனாலும் நல்ல ஒரு ரேங்க்கும் பாயிண்ட்ஸும் கிடைச்சிருந்திருக்கு. இந்த ட்ரீம் 11ல பார்த்தீங்கன்னா அதே பங்களாதேஷ் நேபாள் டீமோடைய டீம். இதுவும் நைட்டே கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு டீமை. ஆனால் மார்னிங் எந்திக்க முடியல. எந்திரிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக இந்த சில டீமை வந்து ஒரு பெரிய பெரிய கான்டெஸ்ட்ல கண்டிப்பாக ஜாயின் பண்ணி விட்டுருக்கலாம். ஜாயின் பண்ணி விட்டுருந்தா இன்னும் பெரிய அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கும். இதுலேயே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம கான்டெஸ்ட் எப்பவுமே பிரிச்சு போடுங்க. பிரிச்சு போடும்போது ஒரு இதுல லாஸ் ஆனாலும் ஒரு இது உங்களுக்கு வந்து கண்டிப்பா வின் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு தக்கனமான நம்ம பிளேயர்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்போம். அதே மாதிரி நீங்களும் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு தக்கனும் நீங்க எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு ₹5 ஸ்மால் ஜிஎல் மாதிரியான ஒரு கான்டெஸ்ட். ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 500 வரைக்கும் அந்த ரேங்க் வந்துச்சு. ஆனா இதுலயும் நம்ம அந்த மெயின் டீமை வந்து இதுல சேர்க்கல. நான் நைட்டே இது போட்டுட்டு விட்டதுனால மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டேன். நான் எந்திக்க முடியாதனால பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு இந்த இயர்லி மார்னிங் இந்த மாதிரி மேட்ச்லாம் இப்போ நாளைக்கும் ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணீங்கன்னா எந்திப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வின் ஆகிற டீம்னா முன்னாடியே நீங்கள் நிறைய டீமாக பிரித்து போட்டுருங்க. பிரித்து போடும்போது உங்களுக்கு அந்த வின்னிங் ரேஷியோ கண்டிப்பாக நிறைய கிடைக்கும். மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் வந்து இது வந்து கொஞ்சம் ஹார்ட் சர்ஃபேஸாக வந்து பேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோரும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச்சு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கு பேட்டர்ஸுக்கு. பவுலர்ஸ் வந்து நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸும் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அது மாதிரி ஸ்பின்னர்ஸும் அவங்களால விக்கெட் எடுக்க முடியுது செகண்ட் இன்னிங்ஸ் போனாலும். ஸோ கொஞ்சம் இப்போ வரைக்கும் அந்த மேட்ச் இப்போ 2-3 மேட்ச் வந்து கம்ப்ளீட்டா பவுலிங்குக்கே ஆயிருச்சு. சப்போஸ் இப்போ நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அந்த மாதிரி ஆப்ஷன் வருதுன்னா கூட மேபி 1 or 2 பிளேயர்ஸ் வந்து பேட்டிங்லையும் ஸ்கோர் பண்ண சின்ன வாய்ப்பு இருக்கு. ஹை ஸ்கோர் 267 ரன்ஸ் இந்த கிரவுண்ட்லையும் அடிச்சிருக்கிறாங்க. ஆனா லோ ஸ்கோர் பாத்தீங்கன்னா பிலோ ஸ்கோர் 150 தான் அதிக டைம் வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம பிஎன்ஜில இப்ப சில பிளேயர்ஸும் சொல்லுவோம். அந்த பிளேயர்ஸை நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பவுலிங் ஆப்ஷன் ஓவர்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அவங்களும் ட்ரீம் டீமுக்கு வருவாங்க. வென்யூல நடந்த 2 மேட்சும் இப்பவுமே ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா லோ தான், ஹை ஸ்கோரே இல்லை. ஒரு இன்டர்நேஷனல் மேட்சஸ் பெருசா நடந்தாலும் லாஸ்ட் இயர்ல அதுவும் 130 தான் ஹை ஸ்கோரே பண்ணியிருக்கிறாங்க. விக்கெட் ஃபால்ஸ் நிறைய இருக்கு. 2 இன்னிங்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா விக்கெட் ஃபால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் நல்லா இருக்கு, செகண்ட் இன்னிங்ஸ்லயும் நிறையவே தான் இருக்கு. இப்போ அப்படியே அவங்களுக்கு ரொம்ப சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுனால பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் பிளே பண்றாங்க. ஸோ அந்த நேரத்துல நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கிற டீம் கண்டிப்பா விக்கெட் எடுக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் கண்டிப்பா வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து இப்போ நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிச்சுனாலும் நம்ம அதுக்கு தக்கனமான பவுலர்ஸையும் நம்ம வந்து பிஎன்ஜில ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் ஒரு நல்ல ஒரு மேட்ச் தான். நம்ம கண்டிப்பா அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துட்டு எல்லா இதுவும் பாருங்க. அதுதான் கண்டிப்பா நம்மளுக்கு என்னென்ன பிளேயர்ஸ் வந்து வருவாங்க, எதுல ஆல்ரவுண்டர் கேப்டன் பவுலர்ல கேப்டன் எப்படி வருவாங்கிறத நம்ம வந்து பிடிச்சுக்கலாம். இதுல லாஸ்ட் 4 மேட்சஸ்ல பாருங்க, ஃபேசர் 36 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர் 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து 11 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னுக்கு வந்து கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸை விட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்ல சப்போர்ட் ஆகுது. அந்த பிச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபேசர்ஸுக்கும் சப்போர்ட் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறவங்க இங்க பேட்டிங்க்கு ரொம்ப டஃபா இருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸும் சேசிங் பண்ணா கூட அவங்களும் விக்கெட் ஃபால் ஆகி தான் அந்த சேஸ் பண்ண முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் இங்க கொஞ்சம் டஃபா கூட
இருந்திருக்கு. ஏன்னா விக்கெட் ஃபால் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங் ஃபேசர்ஸுக்கு 23 விக்கெட்ஸ் இங்க கிடைச்சு. இந்த மாதிரி நியூசிலாந்தோடைய பாசிபிள் பிளேயிங் 11 மேக்ஸிமம் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. மேபி 1 or 2 சேஞ்சஸ் வேணா இருக்கலாம். சவுதிக்கு பதிலாக ஹென்ரி கொண்டு வருவாங்க. ட்ரெண்ட் போல்ட் விளையாடுவாங்க. ஏன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் வந்து அறிவிச்சதுனால அவங்களோட லாஸ்ட் மேட்ச் கண்டிப்பா இங்க வந்து பிளே பண்ணுவாங்க. இல்ல ஃபெர்குசனுக்கு பதிலாக கூட ஹென்ரிய கொண்டு வந்து ஒரு இதுக்கு இது பண்ணி பார்ப்பாங்க. ரவீந்திரா எப்படி மேக்சிமம் வந்து 1 down தான் இந்த ஆட்டையும் இறங்குவாரு. பவுலிங் ஆப்ஷனும் அவருக்கு இருக்கு. பிஎன்ஜில வந்து கண்டிப்பா மேபி அவங்களுடைய லைனப்பை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அசட்வாலா, டோனி யூரா, சிசிபவ், லிகா சைகா, கிரிகிரி, அலினோவ், கேப்லின் டர்கா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாட் சோப்பர், நார்மன் மனுவா, ஜான் கரிகோ, அப்புறம் செமோ கமியோ, இவங்க இதுல கண்டிப்பா ஏதாவது ஒன்னார் இது வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க எப்படியோ அந்த சீரீஸ் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ மேபி எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்ல கூட அவங்க பண்ணலாம். இல்லைன்னா இதே இதுலயே அவங்க கண்டினியூ பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், வைஸ் கேப்டன், அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் கிரெடிட் மெர்ஜ் பண்றது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த பிளேயருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த பிளேயர் இங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் மேட்ச் மாதிரி தான். பவர் பிளேலயே இப்ப விக்கெட் நிறைய இழக்கிறாங்கன்னா நம்ம பவர் பிளே பவுலரை எடுத்துக்கணும். ஓப்பனிங் டாப் ஆர்டர்ல பேட்ஸ்மேன் யாரெல்லாம் வராங்களோ, இப்ப சப்போஸ் நியூசிலாந்து பவுலிங் போட்டு பேட்டிங் பண்றாங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை எடுத்துக்கணும். அதே மாதிரி அவங்க டீம்ல மேக்சிமம் ஆல்ரவுண்டர், அப்புறம் ஒரு மெயின் பவுலர், பவர் பிளேல போடுற பவுலர் ஒரு ஆளை எடுக்கணும். இது வந்து நியூசிலாந்து பவுலிங் அதாவது ஃபர்ஸ்ட் பண்ணா. இப்போ இதே நியூசிலாந்து பேட்டிங் பண்றாங்க, இவங்க பிஎன்ஜி டாஸ் வின் பண்ணி பேட்டினுக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு விக்கெட் மேக்சிமம் பவர் பிளேல 2 பேருக்கும் போகும். மேக்சிமம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இந்த பிஎன்ஜில சில பிளேயர்ஸ் இருக்கிறாங்க பவுலர்ஸ்லயும். ஸோ நம்ம அவங்கள செலக்ட் பண்ணும் போது அந்த அந்த டீம் ஃபார்மேஷன்ல ஒரு 7-4 இல்ல 6-5 அந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பவுலர்ஸும் உள்ள வருவாங்க. இப்போ இந்த டோனி யூரா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் பேட்டர் மட்டும்தான். அவர் ஒரு மேட்ச்ல 61-51 அடிச்சிருக்கிறாரு. ஓவராலா பாத்தீங்கன்னா 59 மேட்சஸ்ல ஒரு 1600 ரன்ஸ்க்கு மேல அடிச்சிருக்கிறாரு. ஓகே, ஆனா இவர் அசட்வாலாங்கிறவங்க தான் கேப்டனா இருக்கிறாங்க. இவங்க பவுலிங்கும் போடுவாங்க, பேட்டிங்கும் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்கள தான் இந்த 2 பேர்ல நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா இவங்க பேட்டிங்ல கோட்டை விட்டா கூட பவுலிங்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. 2 விக்கெட்னு எடுத்திருக்கிறாங்க, ஒரு 57 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் நமக்கு ஒருவேளை இவர் ட்ரீம் டீம் வர்றதுக்கு. இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா லிகா சைகாவும் அப்புறம் சிசிபவுலையும் பாத்தீங்கன்னா நீங்க சிசிபவு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். லிகா சைகாக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் இவங்க கொடுத்தாங்கன்னா தான் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. 36 ரன்ஸ் வரைக்கும் ஒரு இதில் அடிச்சிருக்கிறாரு. ஆனா இவர் வந்து ஒரு கன்சிஸ்டிவா பாத்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட், ஒரு 57, ஒரு 2 விக்கெட் இந்த மாதிரி எல்லாம் அடிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா பவுலிங்க்கு ஆப்ஷன் வேணும் இவங்களுக்கு. அப்போ சப்போஸ் ஒரு 1 or 2 விக்கெட் 2 ஓவர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கூட 2 விக்கெட் எடுத்துட்டாரு இல்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டு பேட்டிங்ல ஒரு 15 ரன் அடிச்சா கூட ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இவங்க ஹிரிகிரி இவங்க வந்து பெரிய அளவுக்கு பேட்டிங் இவங்க டீமே கம்மி தான் இருந்தாலும் இல்ல பவுலிங்கும் பாத்தீங்கன்னா 2 விக்கெட் 1 விக்கெட்னு எடுத்திருக்கிறாங்க. அதை விட இவங்களை நீங்க ட்ரை பண்ணலாம். யாருன்னா இந்த கிப்ளின் டோரிகா, இவர் வந்து விக்கெட் கீப்பரும் அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ்குள்ள அடிக்கிறாரு. மிடில் ஆர்டர்ல வராரு, உங்களுக்கு விக்கெட் போற பட்சத்துல கொஞ்சம் அடிக்கிறாரு. 20, 27, 47 இந்த மாதிரி அடிச்சிருக்கிறாரு. ஸோ ஒரு சின்னதா ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த கேட் சோப்பர் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் பவர் பிளேலயே அவருடைய பவுலிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 1 or 2 ஓவர் டெத் ஓவர்லையும் போடுவாங்க. இப்போ சப்போஸ் இவர் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா அந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 2 விக்கெட் மட்டுமே இவர் ஒரு மேட்ச்ல 2 விக்கெட் மட்டுமே 4 தடவை எடுத்திருக்கிறாரு. தொடர்ந்து ஒரு மேட்சஸ் ஃபுல்லா ஒரு 2 விக்கெட் மட்டுமே 2 விக்கெட்னு ஒரு 4 டைம் எடுத்திருக்கிறாரு. 3 விக்கெட் வந்து ஒரு டைம் எடுத்திருக்கிறாரு. ஸோ இவர் வந்து கொஞ்சம் ஓரளவு ரைட் ஆர்ம் பவுலிங்ல ட்ரை பண்ணி பாருங்க. பவர் பிளேலையும் போடுவாரு. டெத் ஓவரும் கிடைச்சா ஃபர்ஸ்ட் பவுலிங் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இந்த நார்மன் மனுவா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்படின்னா ஃபுல் ஓவர் வந்து போடுவாங்களாங்கிறது ஒரு டவுட் தான். ஒரு
டெத் ஓவர்ல ஒரு 2 ஓவர் போடுவாங்க. சப்போஸ் ஓவர் போட ஆள் பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. 2 விக்கெட்னு எடுத்திருக்காரு, 1 விக்கெட்னு ஒரு 57 மேட்சஸ்க்கு ஒரு 66 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 2 பேர்ல ஃபர்ஸ்ட் நீங்க கேட் சோப்பரையே ட்ரை பண்ணி பாருங்க. இவரை வேணா நம்ம ரொட்டேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதுல நான் டெலிகிராம்ல மென்ஷன் பண்றேன். இந்த ஆலினாவோ இவரு வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேயும் போடுவாரு, டெத் ஓவரும் போடுவாரு. இவர் வந்து பாருங்க ரீசன்ட் ஃபார்ம்ஸ் பொதுவா இவங்க விளையாண்ட கேம்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 2 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 4 விக்கெட் 3 விக்கெட் 4 விக்கெட்னு ஒரு கன்சிஸ்டிவா அந்த விக்கெட் ஃபார்ம் எடுக்கிறாரு. ஆனா இங்கே விளையாடுறது எல்லாம் அவங்க பெரிய டீம் கூட விளையாடுறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு அந்த அளவுக்கு பண்ண முடியல. ஆனா மேபி அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா 1 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட்னு எடுத்திருக்கிறாரு. இந்த இதுலயும் லாஸ்ட் மேட்ச்ல கூட இந்த வென்யூல 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 2 விக்கெட் எடுத்துடுறாரு அப்படின்னா கண்டிப்பா ட்ரீம் டீம் வர நிறைய ஒரு இது இருக்கு. ஸோ அவரை நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பவர் பிளேல போடுறப்போ ஒரு 1 or 2 விக்கெட் ஃபர்ஸ்ட் அவங்க இழக்கிற வாய்ப்பு இருக்கும் போது இவர்கிட்ட விழுற ஒரு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் இந்த மாதிரி தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு அப்படின்னா 2 விக்கெட் கூட எடுத்துருவாரு. அது மாதிரி இந்த ஜான் கரிக்கோ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பார்ட் டைம் பவுலர் மாதிரி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு 3 ஓவராவது போட்டுருவாரு. இவரும் பாத்தீங்கன்னா 3 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட்னு எடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த சீரீஸ் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு இது இல்லை. ஆனா இங்க ஸ்பின்னும் நல்லா சப்போர்ட் ஆகிற பட்சத்துல இவர் ஸ்லோவா பவுலிங் போடுறாரு அப்படின்னா ஒரு 1 or 2 விக்கெட் உள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த செமோ கேமியாவும் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேலையும் ஓவர் போடுவாங்க, டெத் ஓவர்லயும் கண்டிப்பா போடுவாங்க. இப்ப சப்போஸ் இவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சிச்சுன்னா ஸோ ஒரு 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 ஓவர் கொஞ்சமாவது 2-3 ஓவர் போடும் போதுதான் ஒரு விக்கெட் ஃபால் வந்து அந்த பிச்சு ஹார்டாக ஒரு விழ வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க அந்த பவுலிங் அப்படி ஆப்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கிடைக்கிற பட்சத்துல கண்டிப்பா இவங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட்ல அடிக்க போயாவது அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்கு. பிச்சும் ஹார்டா தான் இருக்கு. இவங்களும் பாத்தீங்கன்னா 2 விக்கெட் 4 விக்கெட் 3 விக்கெட் 3 விக்கெட்லாம் எடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த 2 பேர்ல நம்ம வந்து இவங்க பவர் பிளேயும் போடுறாங்க, டெத் ஓவரும் போடுறாங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம எடுக்கலாம். இதுல யாராவது கண்டிப்பா லோ பெர்சன்டேஜ்ல இருப்பாங்க, நம்ம அவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நியூசிலாந்து பொறுத்தவரை அவங்களுடைய ஓபனர் டெவான் கான்வே, அடுத்து ஃபின் ஆலன் பொறுத்தவரை அவருக்கு ஒரு பேட்டிங் ட்ராக்கா இருக்கிற மாதிரி இருக்குன்னா அவர் வேகமா அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஸ்பின் பவுலருக்கு மட்டும்தான் கொஞ்சம் வீக்கா இருப்பாரு, மற்றபடி அடிச்சிருவார். ஆனா இது கம்ப்ளீட்டா ஒரு பவுலிங் ட்ராக் இருக்கு, பேட்டருக்கு ரொம்ப ஹார்டா இருக்கு. ஸோ அவருக்கு அந்த பிளே பண்ண வேகமா பண்ண முடிய மாட்டேங்குது இந்த மாதிரியான கண்டிஷன்ல. ஸோ இவரை பொறுத்தவரை எப்பவுமே ஹிட் ஆர் ஃபிளாப் கண்டிஷன் தான் நான் மேக்சிமம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அடிச்சா சில டைம் பெருசா அடிப்பாரு, இல்லைன்னா அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா நீங்க வேணா சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இங்க இந்த பிச்சு கஷ்டம். இதுக்கு நீங்க கான்வேயவே செலக்ட் பண்ணலாம். அவர் கொஞ்சம் பொறுமையா கூட கொஞ்சம் கொஞ்சமா விளையாட ஆரம்பிப்பாரு. ரச்சின் ரவீந்திரா வந்து நம்ம சிஎஸ்கே டீம்ல தான் பெருசா பவுலிங்க்கு இதுக்கு ஆப்ஷன் இல்லாம போயிருக்கு. ஆனா நியூசிலாந்து டீமை பொறுத்தவரை சாட்னர் இவருக்கு 2 பேருக்குமே கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் இருக்கிறாரு அப்படின்னா அவரை வந்து எப்போ வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னா அவருக்கு பவுலிங் கொடுத்து பேட்டிங் பண்ண வைக்கும் போது அவர் வந்து நல்ல பிச்சை வந்து அவருக்கு எப்படி இதுல பண்ணா எப்படி பவுலிங் வரும், எப்படி பால் குத்துனா வரும்னு இந்த ஆல்ரவுண்டருக்கு வந்து கம்ப்ளீட்டா தெரியும். ஸோ அது பண்ணா மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் மேட்சே இவங்களை நல்ல மேல டாப் பொசிஷன்ல கொடுத்துருக்கலாம், ஆனா அவங்க விட்டுட்டாங்க. ஆனா இந்த மேட்ச்லாம் நீங்க லாஸ்ட் மேட்ச் மாதிரி அவர் விக்கெட்டும் எடுத்துடலாம், இல்ல டாப் ஆர்டர் வந்து ரன்னும் அடிக்கலாம். ஸோ இவரை நீங்க எல்லா டீம்லயும் நீங்க எடுத்துருங்க. அவர் பெர்ஃபார்மே பண்ணலாம்னாலும் நீங்க எடுத்துருங்க. கேன் வில்லியம்சனை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா ட்ரை பண்ணுங்க, செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா அவருக்கு வராம கூட வாய்ப்பு போயிடலாம். அதனால நீங்க விட்டுறலாம். இதே மாதிரி டேரி மிச்சல், கிளென் பிலிப்ஸ் வந்து கண்டிப்பா நல்ல ஒரு இதுதான். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அவருக்கு பவுலிங் கிடைக்குமாங்கிறது ஒரு டவுட். அதாவது ஃபர்ஸ்ட் பவுலிங்லாம் போட்டாங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸே டாமினேட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சாட்னருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதை விட்டா ரவீந்திராவுக்கு தான் கொடுக்குறாங்க. இப்போ டேரி மிச்சல், கிளென் பிலிப்ஸ்ல இப்ப சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒருவேளை ஒரு 2 விக்கெட் போயிருது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா மிச்சலை வந்து இறக்கி விடுவாங்க. மிச்சல் வந்து ஸ்பின் விளையாண்டுருவாரு. ஆனா இந்த பிச்சுக்கு வந்து கொஞ்சம் அவர் வந்து தடுமாடுறாரு. ஸோ நீங்க மிச்சலா பிலிப்ஸாங்கும் போது ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்க பிலிப்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஜிம்மி நேஷம் பொறுத்தவரை அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அவருக்கு பவுலிங் போடணும், இல்ல பேட்டிங்காவது வரணும். ஸோ அது ரெண்டுமே அவருக்கு வாய்ப்பு வந்து இருக்கிற மாதிரி இல்லை. அதனால நீங்க வந்து
சாட்னரையே இந்த கேட்டகரியில நீங்க ட்ரை பண்ணிக்கிங்க. அவர் கண்டிப்பா ஒரு 2 ஓவராவது வந்து போட்டுருவாரு, இல்ல 3 ஓவராவது போட்டுட்டு போயிடுவாரு. ஸோ அந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து பிளேயரை எடுத்துக்குங்க. சவுத்தி வந்து லாஸ்ட் டைம் கேப்டன் வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டும் அதுக்கு தக்கனமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ சவுதி இதுல மேபி ரீப்ளேஸ் கூட பண்ணலாம், ஹென்ரி உள்ள கொண்டு வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ட்ரெண்ட் போல்ட் சவுதியை கண்டிப்பா இப்போ செகண்ட் பவுலிங் போடுறாங்க, சாரி ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறப்போ நீங்க உறுதியா 2 பேரையுமே டீம்ல எடுத்துக்குங்க. ஏன் அப்படின்னா அவங்க பவர் பிளேலயே விக்கெட் இழக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த இடத்துல 2 பேர் தான் விக்கெட் எடுப்பாங்க, இவங்க தான் பவர் பிளே பவுலர்ஸ். சப்போஸ் சவுதி இல்லைன்னா அந்த இடத்துல ஹென்ரியை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபெர்கசன் பின்னாடி தான் போட வருவாரு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு எடுக்க ஆரம்பிங்க. நியூசிலாந்து டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 2 பேரை எடுத்து பண்ணுங்க. இல்ல அவங்க பிஎன்ஜி பிளேயர்ஸ் கொஞ்சமாக அடிப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா சவுதிக்கு பதிலா நீங்க வந்து சாட்னர் பெர்கசனை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்க. ஃபெர்கசன் வந்து இப்போ அவர் வந்து இவங்க ஒரு 5 ஓவர் 6 ஓவருக்கு அப்புறம் கூட அவர் போட வருவார், இல்ல 5வது ஓவர் போட வருவார். அதுக்குள்ள இவங்க விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு எடுத்துட்டாங்கன்னா இவருக்கு 1 or 2 விக்கெட் தான் கிடைக்கும், இல்ல 1 விக்கெட் தான் கிடைக்கும். ஆனா கண்டிப்பா பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து இவர் ஃபெர்கசன் போட வரமாட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க அவங்கள எடுத்துட்டு இவங்களை நீங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம அந்த பிஎன்ஜில சொன்ன சில 2 பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஃபெர்கசனை கூட நம்ம ரொட்டேஷன் பண்ணலாம். ஃபெர்கசன் அதனால லோ பெர்சன்டேஜ்ல கூட இருப்பாரு. ஸோ நீங்க ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பிஎன்ஜியோட பவர் பிளே பிளேயர்ஸ் ஓவர்ஸ் யார் போடுறாங்கன்னா ஆலினாவ், சிமோகாமியா, சோப்பர். சப்போஸ் இவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். அடுத்து டெத் ஓவர் யார் போடுறாங்கன்னா இதே காம்பினேஷன்ல இந்த என் மனுவா, அப்புறம் ஜி கிக்ரோ, அதே மாதிரி நம்ம பேட்ஸ்மேனையும் நான் ஒரு 2 பேரை இதுல மென்ஷன் பண்ணிருக்கிறேன். அவங்களும் ஒருவேளை பார்ட் டைம் பவுலரா போடலாம். ஸ்பின்னர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களும் 2 விக்கெட் அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துக்குங்க. ஒருத்தங்களை 2 பேரை நம்ம இன்னும் கொஞ்சம் டீம்ல நான் டெலிகிராம்ல மென்ஷன் பண்றேன். ஏன்னா இந்த இது டாஸை வச்சுதான் எந்தெந்த பிளேயரை நம்ம எடுக்கணும், எந்தெந்த பிளேயரை விடணும் அப்படிங்கிற ஒரு இதே இருக்கு. ஸோ அதுக்கு தக்கனமா நீங்க எடுத்துக்கோங்க. நியூசிலாந்து எல்லாருக்குமே தெரியும் போல்ட் சவுதி தான் ஆரம்பிப்பாங்க. சப்போஸ் சவுதி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஹென்ரி தான் ஆரம்பிப்பாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சாட்னர் வந்து அந்த பவர் பிளேலயே ஸ்பின்னுக்கும் ஒரு 2 ஓவர் 4 ஓவர் முடிஞ்ச பிறகு அவர் ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்து ஃபெர்கசன் போட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ரவீந்திராவும் போட ஆரம்பிச்சிருவாங்க. சப்போஸ் ஸ்பின்னுக்கு நல்ல இதாகுதுன்னா இவங்க 2 பேருமே பால ஸ்லோவா போடுற ஆட்கள். ஸ்லோவா போடும்போது அந்த பிச்சு நல்லா சப்போர்ட் ஆகுது. ஸோ 2 பேருமே விக்கெட் எடுக்கிறாங்கன்னா சாட்னர் ரவீந்திராவையே ஃபர்ஸ்ட் அந்த ஓவர்ஸ் இவங்களுடைய பவர் பிளே 2 ஓவர் போட்டு முடிச்ச பிறகு உடனே கொடுத்துருவாங்க. ஸோ ரவீந்திரா சாட்னரையுமே டீம்ல எடுத்துக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது அதை வச்சுதான் நீங்க டீம் மேக் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு 1 or 2 பிளேயரை வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து போனாதான் அந்த ஜிஎல்ல வந்து வின் பண்ண முடியும். அதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் ஒரு 60 பாயிண்ட்ஸ் மை சர்க்கிள் இதுல போயிருச்சு. அது காரணம் என்னன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம எடுக்காம விட போய் தான். ஸோ மெயின் பிளேயரை பாக்குறத விட ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு இருக்கு அதை பேஸ் பண்ணி கண்டிப்பா டீமை உருவாக்குங்க. கண்டிப்பா இந்த மேட்ச்ல நல்ல ஒரு இது வின்னிங் வந்து கிடைக்கும். சிவிசி ஆப்ஷன் யாரு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த லைனப் வரட்டும், அதுல நான் மேக்சிமம் மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணணும்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.